கர்த்தரும் அருமைரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு அடிபணிதல் என்பது. சப்மிஷன். கர்த்தருக்கு நாம் அடிபணிய வேண்டும். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 81:13. அது இவ்வாறு சொல்லுகிறது: என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அன்பானவர்களே, இது தேவனுடைய குரலாக சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அவருக்கு நாம் செவி கொடுத்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்வது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. நம்முடைய சுய முயற்சியினால் நாம் வாழ்வதில்லை, கர்த்தருடைய கிருபையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நினைவு கூர்ந்து நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எரேமியா 18:4 ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி எரேமியா ஒரு தரிசனம் காண்கிறார். ஒரு குயவன் வீட்டிற்கு இவர் செல்கிறார். அங்கே ஒரு குயவன் சக்கரத்தில் களிமண்ணை வைத்து ஒரு பாத்திரத்தை வணைந்து கொண்டிருக்கிறார். அவர் வணைந்து கொண்டிருக்கும் போதே அந்த பாத்திரம் கெட்டு போயிற்று. உடனடியாக அந்த களிமண்ணை தூக்கி எறியாமல் அதை பிசைந்து மறுபடியும் அடித்து அதை சக்கரத்தில் வைத்து இன்னொரு பாத்திரமாக, அழகான பாத்திரமாக உருவாக்கி விடுகிறார். அன்பானவர்களே, நாம் எல்லாரும் களிமண். கர்த்தர் நமக்கு குயவனாக இருக்கிறார். நம்மை வணைகிறவர் அவர்தான். அவர் எப்படி வணைய வேண்டும், அவருடைய திட்டம் நம்மை குறித்து என்ன இருக்கிறதோ அதற்கு ஏற்ற ஒரு பாத்திரமாகத்தான் நம்மை வணைவார். நாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு நாம் அடிபணிய வேண்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த களிமண் அந்த குயவன் வீட்டில் ஒரு பக்கத்தில் கிடக்கும். அதுக்கு எந்த மதிப்போ மரியாதையோ இருக்காது. ஆனால் குயவன் கையில் வந்தவுடன் அதனுடைய மதிப்பே வேற. அது அழகான பாத்திரமாக சிருஷ்டிக்கப்படுகிறது. பிறகு அது என்ன செய்யப்படுகிறது? அழகாக வர்ணமெல்லாம் பூசி அது விற்கப்படுகிறது. நாம் பல வேளைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனால் நல்ல ஃப்ளவர் பாட்ஸ் அங்கே இருக்கும். இந்த களிமண்ணில், ஒயிட் கிளேயில் செய்த களிமண்ணில் செய்த அந்த பாத்திரத்தை பார்த்தவுடன் வாங்க வேண்டும் என்று நமக்கு தோன்றும். அப்படித்தான் நான் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானதாக, உபயோகமானதாக, ஒரு கனமுள்ள பாத்திரமாக நம்மை உருவாக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய இஷ்டமான வழியிலே நடக்கிறோம். இதே எரேமியா 19:1 ஒரு பாத்திரத்தை, ஒரு சுடப்பட்ட ஒரு பாத்திரம், மண் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போ என்று எரேமியாவிடம் சொல்லுகிறார். பிறகு 10:11 கவனித்தால் அதை போட்டு கீழே கொடை என்று சொல்கிறார். இப்படிதான் என் ஜனங்கள் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடுகிறார்கள் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, அந்த பாத்திரத்தை, அந்த சுடப்பட்ட களிமண்ணால் அந்த பாத்திரத்தை கீழே போட்டதும் அது உடைந்து போகிறது, ஒன்றுக்கும் உபயோகம் இல்லை. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. கர்த்தருக்கு அடிபணியாவிட்டால் அவர் ஒன்று சொல்லி கொண்டிருப்பார், நாம் ஒன்று செய்து கொண்டிருப்போம். அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை உடைக்கப்பட்ட பாத்திரமாகத்தான் இருக்கும். அப்பொழுது ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார் யோசித்துப்பார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் என்கிற இடத்துல உங்கள் பெயரை போட்டுக் கொள்ளுங்கள். அவருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். அப்படி நடப்பதனால அவர் நமக்கு பல வழிகளில் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார். பல வழிகளில் நம்முடைய சுய சித்தம் போல நாம் செய்யாமல் அவர் சித்தம் போல செய்யும் போது, நெருக்கத்தில், ஒரு வியாதியிலோ, கஷ்டத்திலோ, துன்பத்திலோ, பலவீனத்திலோ நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது உடனே செவி கொடுத்து அவர் அதை குணமாக்குகிறார். பிறருக்காக நாம் செவிக்கும் போது கூட அங்கே அவர்கள் குணமாகுதலை நாம் பார்க்கலாம். ஆகவே இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 23:27 கர்த்தர் ஒரு காரியத்தை அங்கே எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார். எருசலேமே, எருசலேமே, கோழித்தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழ் கூட்டிக் கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ முறை உன்னை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், ஆனால் உனக்கோ மனதில்லை என்று சொல்லி கண்ணீர் விடுகிறார். எத்தனை முறை நாம் ஆண்டவரை கண்ணீர் விட செய்திருக்கிறோம். நாம் மனமில்லாது இருக்கிறோம். கர்த்தருடைய அந்த கூக்குரல், அவருடைய அந்த குரல் நம்முடைய செவிகளில் ஏறுவதே இல்லை. இருதயத்தின் ஆழத்திலே அந்த விருப்பமெல்லாம் இருக்கும், ஆனால் செயல்பாட்டிலே அது வரவே வராது. அப்படி இருந்தால் அதனால் தேவனுக்கு என்ன பிரயோஜனம்?
ஒரு வீட்டில் ஒரு சமையல்காரனை நியமித்திருந்தார்கள். அந்த அம்மா அந்த சமையல்காரர் வேலை செய்யும்போது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு அவனிடம் சொல்லுவார்கள். அவன் இஷ்டம் போல செய்து கொண்டிருப்பான். அப்பொழுது அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து விட்டது. ஒரு நாள் சொன்னார்கள், கொஞ்சம் நில், யாருக்காக நீ வேலை செய்கிறாய் என்று கேட்டார்கள். உங்களுக்காகத்தான் வேலை செய்கிறேன். அவன் சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவான்னா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு இப்போ உங்கள் சொல்கிறது கேட்க மனசில்லை, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த அம்மா கேட்டார்கள், நான் சொல்வதை கேட்க உனக்கு நேரம் இல்லை என்றால் நீ எதற்காக எனக்கு வேலை செய்ய வேண்டும்? நான் சொல்வதை கேட்டு ஒழுங்காக செய்வதனால் வேலை செய் என்று சொன்னார்கள். இப்படித்தான் ஆண்டவரும் சொல்லுவார். அவர் நம்மை இந்த உலகத்திலே படைத்து தாங்கி வழி நடத்தி உயிரோடு காப்பாற்றி வருகிறார். ஆனால் அவர் சொல்லுவதை நாம் கேட்காமல் நம் இஷ்டப்படி நடந்து கொண்டிருந்தால் கர்த்தர் கோபம் வராதான். அவர் சினம் கொள்ளுகிற தேவன் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகவே அவருக்கு செவி கொடுத்தால் தான் நன்மையாக இருக்கும். பிடிவாதமாக நாம் இருக்கவே கூடாது. அப்படி ஆண்டவர் சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு நாம் நடக்கும்போது அவர் அந்த கடைசி வசனத்தில் 81ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனத்தில் சொல்லுகிறார், உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் உன்னை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு நல்ல போஷாக்கை ஆண்டவர் சரீரத்துக்கும் மட்டுமல்ல ஆன்மீக வழியாக நமக்கு தேவையான போஷாக்கை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை நன்மை பாருங்கள். நாம் திருப்தியாக இந்த உலகத்திலே வாழுவதற்கு கர்த்தர் வழிவகைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதற்கு கீழ்ப்படிந்து அவருக்கு அடிப்பணிவோமானால் அத்தனையும் நாம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாயிருப்போம் அல்லவா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு அடிப்பணிந்து நடந்து கொள்வோம். God bless you. Amen.